முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பல முக்கியமான நியூஸ்கள பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் பைபேக். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நாம வந்து இன்ஃபோசிஸ்ல உள்ள பைபேக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப இன்னைக்கு டிசிஎஸ்லயும் பைபேக் வரப்போறதா சிஎல்எஸ்ஏ சொல்லியிருக்காங்க. ஒரு காமெடியில கூட வரும் கலகல படத்துல. வந்தா தொக்கா எல்லாரும் மாட்டுவாங்க. இல்லன்னா ஒருத்தன் கூட வரமாட்டான்னு. அதே மாரி பாருங்க இன்ஃபோசிஸ்ல இப்பதான் பார்த்துருக்கோம். அடுத்து டிசிஎஸ்ல வருது. இத பத்தின நியூஸ் பார்த்தீங்கன்னா, மெயினான நியூஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 20,000 கோடி அளவுக்கான அமௌண்ட்டுக்கு பைபேக் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு நியூஸ சிஎல்எஸ்ஏ குடுத்துருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டிசம்பர் 2023ல வந்து ஒரு பைபேக் குடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து இப்ப தான் ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்ப குடுக்க போறாங்க. பைபேக் அடுத்த பைபேக். இதுல இவங்க இன்னொரு ஒரு முக்கியமான நியூஸா சிஎல்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இன்னும் ஒரு 38% வந்து அப்சைடு போகக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ரூ. 4,279 வரைக்கும் இதுக்கு நாங்க டார்கெட் குடுக்குறோம்னு குடுத்துருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ ஒரு நல்ல நியூஸ் வந்து எந்த ஒரு ஷேருக்கும் ஒரு முக்கியமான கட்டத்துல வர்றப்ப மிகப்பெரிய வளர்ச்சிய குடுக்கும். இது ஒரு 3000 லெவல்ங்கிறது வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3000ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா இருந்துச்சு. இப்ப அந்த இடத்துக்கிட்டே வந்து ஒரு ரூ. 120 பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல நியூஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேருக்கு இந்த பைபேக் வந்திருக்கு ஒரு நல்ல நியூஸ். அதுபோக இவங்க வந்து ஏஐல இருந்து வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ண போறாங்க. அப்படி ஒரு நியூஸும் குடுத்துருக்காங்க. அந்த ஒரு காரணங்கனால இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்த வரக்கூடிய காலங்கள்ல குடுக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிஎஸ்இ அப்புறம் ஏஞ்சல் ஒன் 2க்குமே பார்த்தீங்கன்னா, நல்லா அடிச்சு இறக்கியிருந்தாங்க. இது மிக மிக முக்கியமான காரணமா நான் பார்க்குறது என்னன்னா, செபியோட சேர்மனே இதுக்கு வந்து விளக்கம் குடுத்துருக்காரு. என்னன்னா, வீக்லி எக்ஸ்பைரி வந்து எஃப்&ஓல வந்து கட் பண்ணிட்டு, மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் நாங்க வைக்க போறோம். அத பத்தின டிஸ்கஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு தகவல சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் ஏன் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி எக்ஸ்பைரி ஆகுறதுனால பிஎஸ்சிக்கும், ஏஞ்சல் ஒன்னுக்கும் நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த 2யும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம்ங்கிறது குறையும். அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேருக்கு வந்து நல்லா அடி விழுந்திருக்குது. நாம கூட இப்போ நேத்தைய வீடியோல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னு சொல்லியிருந்தோம்னா, 2000க்கு இந்த ஷேர் வந்து ரூ. 2000 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா, அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். இப்ப இதுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வேற வந்திருக்க ஒரு காரணத்தினால, இது சீக்கிரமே ரூ. 2000 வந்துருங்கிறது தான் நான் பார்க்குறேன். 2000ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான லெவல். அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல போகுதா? இல்ல அந்த நேரங்கள்ல இதுக்கு மீண்டும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா, அதுக்கடுத்து ஃபர்தரா கீழ போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன்னோட சார்ட்ட பாருங்க. அவங்களுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்ப 2200 உடைச்சு கீழ வந்துடுச்சு அப்படின்னா, அடுத்த கட்டம் இது வந்து இதுக்கும் அதே மாரி தான். ₹2000 இல்ல ரூ. 1900 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் சார்ட்ல பார்க்கும்போதே தெரியுது. இவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3500 லெவல்ல இருந்துச்சு. 3500ல இருந்து இப்ப 2200 கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2000 வந்துருச்சுன்னா, 33% இறக்கம். பார்க்கலாம் இது வரக்கூடிய காலங்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ஃபோ ஷேர் வந்து ஒரு 2% ஒரு இறக்கத்த குடுத்துருந்துச்சு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க செப்டம்பர் 11ல தான் அவங்களோட பைபேக் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த பைபேக் சம்மந்தமான நியூஸ்னால 2 நாள் ஏறிடுச்சு. ஒரு நாள் ஒரு 5%, அப்புறம் நேத்து ஒரு 2.5% அளவுக்கு ஒரு 7% அளவுக்கு 2 நாள்ல இது ஏற்றத்த குடுத்த காரணத்தினால, இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பெருசா இதுல வந்து இம்பாக்ட் குடுக்கல. ஆனா, எத்தன ரூபாய்க்கு இவங்க பைபேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா மேல ஏற்றத்த குடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, இவங்க மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 15லிருந்து 18% அளவுக்கு ஒரு அதிகமான ரூபாயில தான் பைபேக் குடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு நியூஸ மோர்கன் ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க. அதற்கான விடை நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிரும். இதுக்கு அந்த நியூஸ பத்தி நம்ம நாளைய வீடியோல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பர்களே. அடுத்து ஒரு மிக முக்கியமான நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, டாடா மோட்டார் ஜேஎல்ஆர்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்ல வரக்கூடிய மிகப்பெரிய அதாவது 70%க்கும் அதிகமான வருமானம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎல்ஆர்ல அந்த ஜாகுவார், லேண்ட் ரோவர் 2ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த ஜேஎல்ஆர்ல ஒரு இன்னொரு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்ல அதாவது யுகேல ஜேஎல்ஆரோட அந்த மெக்கானிசம்ல இருக்குல்ல, அதாவது டெக்னிக்கல் மெக்கானிசம். அதுல பார்த்தீங்கன்னா, சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு. இந்த சைபர் அட்டாக் வந்து நாங்க சரி பண்றதுக்கு ஒவ்வொரு நாளையும் கிட்டத்தட்ட நாங்க வந்து 5 மில்லியன் பவுண்ட் அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5 மில்லியன் பவுண்டுன்னா நம்ம இந்திய மதிப்புல தோராயமா 60 கோடி ரூபாய். இது வந்து அவங்க வந்து சொல்லியிருந்த பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2ல வந்து இந்த அட்டாக் வந்து நடந்திருந்ததா சொல்லியிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்.
செப்டம்பர் 2ல பார்த்தீங்கன்னா, இந்த பிரீச் வந்து நடந்திருக்கதா சொல்லியிருந்தாங்க. இப்ப செப்டம்பர் 11 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ரூ. 60,00,00,000னா, 10 நாளைக்கு ரூ. 600,00,00,000 இதுக்காக மட்டுமே செலவழிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்டா குடுக்கும். வரக்கூடிய ரிசல்ட்ல, வரக்கூடிய Q2ல ரிசல்ட்ட கண்டிப்பா இம்பாக்ட் குடுக்கும். இந்த மாதிரியான சைபர் அட்டாக் நடந்த ஒரு காரணத்தினால, ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து பாதிக்கப்பட்டு நிக்குது. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து வரக்கூடிய குவார்ட்டர்ல ஒரு இறக்கத்த சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாம இன்னொரு என்ன நியூஸ் ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா, இவங்க வந்து எவாக்கோ ஒரு இத்தாலியில உள்ள ஒரு கம்பெனிய வந்து வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 4,50 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட் வேணும்னு சொல்லி 4,50 பில்லியன்னா நம்மளோட இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு 31,000 40,000 கோடி அளவுக்கு வந்துரும். அந்த அளவுக்கு பணமும் இவங்க வந்து கடன் தான் வாங்க போறாங்க. டாடா மோட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்துகிட்டு இருக்குது. இந்த 2 நியூஸும் இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இந்த ஒரு நியூஸ் வந்து இந்த ஷேரை இறக்கி கீழ கொண்டு வருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இவங்களோட ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னு பாருங்க. ஜூன் 2025ல 4,000 கோடி அளவுக்கு தான் ப்ராஃபிட் குடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000 கோடி. இப்போ ஒரு கெஸ்ஸிங்ல வச்சுக்கணுமா ஒரு 6,000 கோடி அளவுக்கு இப்போ ப்ராஃபிட் குடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங்ல வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே 10 நாள்ல 600 கோடி லாஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு? அந்த சைபர் அட்டாக் சரி பண்றதுக்கு. இன்னமும் இந்த மாசத்துல இன்னொரு 20 நாள் இருக்கு. அவங்களால இன்னொரு 20 நாளையும் சரி பண்ண முடியலன்னா, இந்த சைபர் அட்டாக் சரி பண்றதுக்கே எங்களோட லாபத்துல கணிசமான அமௌண்ட் வந்து இதிலே விட்டுருவாங்க. அப்புறம் எப்படி பேலன்ஸ் ஷீட்ல லாபம் இருக்கும்? லாபம் குறைஞ்சதுன்னா, ஷேருக்கு அடி கண்டிப்பா விழும். அதனால இந்த ஷேர்ல இருந்து தற்சமயத்துக்கு கொஞ்சம் நம்ம நண்பர்கள் வந்து தள்ளி இருக்கிறது ஒரு பெட்டரா தான் இருக்கும்னு நான் சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ். ஆரக்கிள் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 9% அளவுக்கு இன்னைக்கு விழுந்திருக்கு. அதாவது ரூ. 10,000 லெவலுக்கு போன அந்த ஷேர் வந்து ஒரு ரூ. 1,000 குறைஞ்சு ரூ. 9,000 கிட்ட ரூ. 9,100 லெவல்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது. இது ஏன் ப்ரோ இந்த நியூஸ் வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாம கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, சம்மந்தம் இல்லாம இல்ல, சம்மந்தம் இருக்குது. இதற்கு 2 நியூஸ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, எலான் மஸ்க் இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருந்து உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர் லிஸ்ட்ட விட்டுருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் தான் இருக்கிறாரு. சந்தேகத்துக்கு இடமில்லாம எலான் மஸ்க் தான் இருக்கிறாரு. ஆனா இடையில கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆரக்கிள் நிறுவனத்தோட சிடிஓவான லாரி எலிசன் அப்படிங்கிறவர் வந்து சிறிது நேரத்திற்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரக்கிள் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால லிஸ்ட் ஆயிருக்குது. அங்க இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து ஒரே நாளுல 36% ஏறிடுச்சு. மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ChatGPT கூட வந்து ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, ஒரு 4.5 ஜிகாவாட் அளவுக்கு டேட்டா சென்டர் அமைக்க போறதா ஒரு 5 வருஷம் அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆரக்கிள் நிறுவனம் வந்து ஒரு 300 பில்லியன் அளவுக்கு செலவழிக்க போறாங்க. என்ன இது 300 பில்லியன் அவங்க செலவழிச்சா ஸ்டாக் வந்து விழ தானே செய்யணும். ஏன் ஏறுதுன்னு பார்த்தா, ரீசன் அது இல்ல. ஏன்னா வரக்கூடிய காலங்கள் வந்து ஏஐயோட உலகமா தான் இருக்க போகுது. அந்த ஒரு காரணத்தினால ஒரு 300 பில்லியன் அளவுக்கு இவங்க செலவழிச்சாங்க அப்படின்னா, அதுல அவங்களுக்கு வந்து பல மடங்கு லாபம் இல்லாம எந்த ஒரு கம்பெனியும் செலவழிக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்த வச்சு இந்த ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. ஒரே நாள்ல அவங்க 36% ஏறுனதுல அவங்களுக்கு வந்து $244 பில்லியன் அளவுக்கான மார்க்கெட் கேப் வந்து ஆரக்கிளுக்கு ஏறிடுச்சு. இந்த ஒரு காரணம் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஷேர் வந்து அந்த கம்பெனியோட லாரி எலிசன் வந்து வச்சிருந்தாரு. இந்த ஒரு காரணத்தினால அவரோட மதிப்பு உயர்ந்தது. ஷேரோட மதிப்பு வரும்போது அவரோட மதிப்பு உயர்ந்ததுனால வேர்ல்டுல பணக்காரனா சில கொஞ்ச நேரம் இருந்தாரு. பட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அந்த அவங்களோட கேபிட்டல் இறங்குற ஒரு காரணத்தினால, அவர் மறுபடியும் திருப்பி 2வது இடத்துக்கு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் எலான் மஸ்க் இருக்கிறாரு. இப்ப இந்த நியூஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க்க பத்தின நியூஸ் எதுக்கு நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நியூஸ். 2008ல அதாவது பொருளாதார மந்தநிலை இருந்தப்ப என்ன ஆச்சுன்னா, இவருடைய கம்பெனியான டெஸ்லா, அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் 2மே பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. பேங்க்ரப்ட் ஆயி அந்த கம்பெனி இல்லாம போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த ஒரு சூழ்நிலையிலயும் இவரு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, "ஐ டோன்ட் நெவர் எவர் கிவ் அப்." என்னன்னா, நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவல சொல்லியிருந்தாரு. ஏன் இந்த நியூஸ நான் சொல்ல வரேன்னா, அன்றைய தேதியில ஒரு பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்த எலான் மஸ்க் இன்னைக்கு உலகத்திலேயே முதல் நம்பர் 1 பணக்காரனா வந்திருக்காருன்னா, அவருடைய உழைப்பு நீண்ட ஒரு தொலைநோக்கு பார்வைன்னே சொல்லலாம். என்ன தொலைநோக்கு பார்வைன்னா, 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்த அளவுக்கு ஒரு வருங்காலம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தாங்கிறத அவர் கணிச்சுட்டாரு. அதனால அப்பவே இந்த ஈவி வெஹிக்கிள பத்தின தயாரிப்புல இறங்கிட்டாரு. அப்ப மத்த கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயில் என்ஜின்லயும், டீசல் என்ஜின்லயும் தான் ஓடிட்டு இருந்தப்ப, இவர் மட்டும் எலக்ட்ரிக் பேட்டரி சம்மந்தமா உள்ள அந்த கார தயாரிக்கணுங்கிற அதுல மிகப்பெரிய ஒரு நிறுவனமா வரணுங்கிறதுக்காக அதுல வேலைய செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, டெஸ்லா கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் டிரைவிங்ல போட்டுட்டா, தன்னாலேயே அது ஓடக்கூடிய ஒரு கார். அது இல்லாம இவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா, 2006, 2008ல ஒரு 3, 4 லான்ச் பண்ணாரு. எல்லா லான்ச்சுமே ஃபெயிலியர். ஸ்பேஸ்ல லான்ச் ஆகும். மேல கொஞ்ச தூரம் போனோனே வெடிச்சிரும்.
இந்த மாரியானதுனால மொத்த பணத்தையும் இழந்து கிட்டத்தட்ட ஒரு தெருவுக்கு வரக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு. ஆனா, அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அவரோட விடாமுயற்சியாலயும், கடின உழைப்பாலயும் இன்னைக்கு உலகத்துல முதல் பணக்காரரா இருந்திருக்காரு. இதுலருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நெறைய பேரு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், பிசினஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், தனிப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு சின்ன தோல்விய பார்த்துட்டாலே, மனசுடைஞ்சு போய் தவறான சில விஷயங்கள்ல கூட ஈடுபட்டுர்றாங்க. அதெல்லாம் விடுத்துட்டு, இவர ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு, நம்ம நண்பர்களும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணுங்கிறத நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நண்பர்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்த இதுக்கு நீங்க தெரிவிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டிலேருந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, இவங்க வந்து நம்ம இந்தியன் கம்பெனி தான். ஹைதராபாத்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால உள்ள ஜான்சன் அண்ட் ஜான்சனோட சப்சிடியான ஜான்சன் பார்மாசூட்டிகா அவங்களுடைய ஸ்டக்ரான் ஃபோர்ட், அப்புறம் ஸ்டக்ரான் பிளஸ் அப்படிங்கிற 2 மெடிசின்ஸ 420 கோடி அளவுக்கு இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஏன் இத அவங்க வாங்கியிருக்காங்கன்னா சொல்றேன். இந்த மெடிசின்ல வந்து பார்த்தீங்கன்னா, சினாரிசன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, தலை சுத்துறது, அப்புறம் நரம்பு மண்டலம் அது சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படிங்கிறதுக்காக இத வந்து இவங்க இவ்வளோ பணம் குடுத்து வாங்கியிருக்காங்க. இவங்களோட மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னா, இந்தியா, வியட்நாம் அதுபோக இன்னும் ஒரு 30 கண்ட்ரிகள்ல இவங்களோட பிசினஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப டாக்டர் ரெட்டியோட இந்தியால பிசினஸ பார்த்துக்கிற அவங்களோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய 2030க்குள்ள நாங்க இத வந்து 1,50,000,000,000 பில்லியன் அளவுக்கு கொண்டு போங்க இதோட பிசினஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, வரக்கூடிய காலங்கள்ல நோய் அதிகரிக்க தான் போகுதுன்றத தான் இவரு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட உலக நாட்டு நடப்பு அப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு, நெறைய பேருக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய வந்துகிட்டு இருக்கு. இவங்களும் நம்ம இப்ப ஏற்கனவே சொன்ன மாரி எலான் மஸ்க் தொலைநோக்கு பார்வையோட பார்த்த மாதிரி, டாக்டர் ரெட்டியும் தொலைநோக்கு பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மைதானே நண்பர்களே! ஏன்னா நம்மளுடைய டென்ஷன் வேலையாகட்டும், ஏதோ ஒரு விஷயமாகட்டும், எதுல உடனே சட்டுன்னு டென்ஷன் ஆயிட்டு, தேவையில்லாத உடல் உபாதைகள நம்மளே இழுத்து வச்சுக்கிறோம். அத விடுத்து கொஞ்சம் ஃப்ரீயா, ரிலாக்ஸா இருக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படாம நம்ம தவிர்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயில் இந்தியா. ஆயில் இந்தியால என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ராஜஸ்தான்ல இருக்க ராஜஸ்தான் பேஸ் இருக்குமே, ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உத்பவன் நிகம் லிமிடெட் அவங்க கூட ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. என்ன ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்கன்னா, வரக்கூடிய காலத்தில ரினியூவபிள் எனர்ஜி அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கண்டிப்பா போகப்போது. இப்ப நான் அந்த சொல்றத வரக்கூடிய காலங்கள்ல நம்ம வீடியோ நண்பர்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. இந்த நியூஸ கண்டிப்பா நான் பிற்காலத்திலயும் கண்டிப்பா உங்களுக்காக சொல்லுவேன். என்ன ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்கன்னா, 50, 50% சைட்ல ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. எத பத்தி மெயினா இருக்கும்னா, சோலார் எனர்ஜி, அப்புறம் விண்ட் எனர்ஜி. இதுல வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஆயில் இந்தியா அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாயிண்ட் வென்ச்சர போட்டு ஏன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே ஈவி வெஹிக்கிள் வந்துரும். பேட்டரி சிஸ்டம் வந்துரும் அப்படிங்கிறப்ப, ஆயில மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா, பிசினஸ் பண்ண முடியாதுங்கிறத ஆயில் இந்தியா கரெக்ட்டா புடிச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால, இவங்க இந்த கம்பெனி கூட ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம, இவங்களுடைய இந்த ரினியூவல் எனர்ஜி சம்மந்தப்பட்ட பிசினஸ்லாம் ஆயில் இந்தியாவோட சப்சிடரி நிறுவனமா இருக்கக்கூடிய ஆயில் கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற பேர்ல நாங்க பண்ண போறதா ஆயில் இந்தியா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆயில் இந்தியாவோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 394 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த நியூஸ் வந்து இந்த ஷேருக்கு வந்து ஒரு ஏற்றத்த குடுக்குதா அப்படிங்கிறத. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஐபிஓ பத்தி நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதுல வந்து அர்பன் கம்பெனிய பத்தி மெயினா நெறைய நண்பர்கள் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து நாளைக்கியோட குளோஸ் ஆக போகுது. ஐபிஓ டேட் வந்து முடிய போகுது 12ஆம் தேதி. ஒரு ஈவினிங் 5 மணிக்கு குளோஸ் ஆயிரும். அதுக்குள்ள நண்பர்கள் வந்து இதில இப்ப இருக்க கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியமா தான் நான் பார்க்குறேன். பாருங்க 38, 39% அளவுக்கு லிஸ்டிங் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோவோட கடைசியில நான் சொல்லியிருந்திருப்பேன். 35% அளவுக்கு தான் கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 4% அளவுக்கு கூடியிருக்குது. அதாவது இந்த மாரி அதிகரிச்சுட்டு கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகரிக்கிறப்ப, நமக்கும் வந்து இதில ஒரு நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதில அப்ளை பண்ண போறேன். நண்பர்கள் அவங்களுக்கு இது ஆப்ட்டா தெரிஞ்சுச்சுன்னா, அப்ளை பண்றத பத்தி அவங்க அனலைசிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோல நமக்கு தேவையான அளவுக்கு நெறைய தகவல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுடைய மேலான ஆதரவ தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, உங்களுக்கு புது புது நியூஸ வந்து குடுக்குறதுக்கு நமக்கும் ஒரு பூஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா,
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். முதலீடு செய்வோம், முன்னேறுவோம் நண்பர்களே!